கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்கப்போ பார்க்கலாம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அபிராமி சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு தீபா கார்த்தியோட கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா 10 நாள் கழிச்சு, நல்ல நாள் இருக்குது, அப்போவே வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம மைத்திலி கேட்குறாங்க, சம்மந்தியம்மா எதுக்கு 10 நாள் கழிச்சு இந்த கல்யாணத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க, ஏன் இடையில நல்ல நாள் இல்லையா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. நான் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், கார்த்தி வந்துட்டு இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, ஏன் கார்த்தி தம்பி கல்யாண நாளை எட்டி வைக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இப்போதான் வந்துட்டு தீபா ரொம்ப பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க, இப்போ உடனே அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டாக்டர் வந்துட்டு இப்போதைக்கு தீபாவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நாள் கழித்து வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என்ன தான் கல்யாணம் நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு மாறி போயிருமா அப்படின்னு. ஆமாம், மைதிலி அக்கா சொல்கிறதும் உண்மைதான். இப்போ நான் வந்துட்டு எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நான் வந்து தீபாவும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் ஆகிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, சரி இருந்தாலும் 10 நாள் கழிச்சு தீபா கார்த்தியோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா தீபா கழுத்தை இப்படி எம்டியாக பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தானே தீபா வந்துட்டு தாலியை கட்டி வச்சா, அதனால நான் தான் தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கீதாவுக்கு டென்ஷன் அதிகரிக்குது. இவங்க பாட்டுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை விறுவிறுன்னு பண்ணுறாங்க. இந்த கார்த்தி அமைதியாக இருக்கானே அப்படின்னு கீதா டென்ஷன் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக கீதாவுக்கிட்ட அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி, நீ தீபாவோட ஹெல்த் கண்டிஷனை பார்க்குறீங்க, ஆனால் தீபாவுக்கு இப்போதைக்கு என்ன சந்தோஷம்னா உங்கள் 2 பேரோட கல்யாணம் நடக்கிறது மட்டும்தான் தீபாவோட சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா தீபாவோட முகத்தை பாருங்க, கல்யாணத்தை எட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட தீபாவோட முகமே வாடி போயிருச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக தீபாவை பார்த்து, இங்கே பாருமா, கவலைப்படாத, இன்னும் 10 நாளையில் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கீதா நினைக்கிறாங்க, நான் என்ன சோகமாக இருக்கனாடி, கொலை வெறியில் இருக்கேன், விட்டா உன்னை தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்ட்டு செம்ம காண்டில் இருக்காங்க நம்ம கீதா. அதுக்கப்புறம் ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, 10 நாள் கழிச்சு நல்ல நேரமாக இருக்குது, நீங்கள் அப்போதைக்கு தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல அபிராமி நேராக மீனாட்சி கிட்ட, இங்கே பாருமா மீனாட்சி, இவருக்கு பூ பழம் வாழைப்பழம்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொண்டாமா அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு பழமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக கொண்டாந்து ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயரும் நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அபிராமி நேராக கீதாவை பார்த்து, இங்கே பாருமா, கல்யாணத்தை எட்டி வச்சுட்டேன்னு ரொம்ப கோவப்படாத, கார்த்தியோட ரெக்வஸ்ட்டுனால தான் நான் வந்துட்டு 10 நாள் கழித்து வச்சுருக்கேன் அப்படின்னு. கீதாவும் சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க அபிராமியை பார்த்து, பார்த்தீங்களா அத்தை, கல்யாணத்தை எட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட தீபாவோட முகமே வாடி போயிருச்சு அப்படின்னு. அப்போ கீதா திரும்ப பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க, இவளுக்கு ரொம்ப ஓவராக தான் நம்மளை கலாய்க்கிறாளுங்க அப்படின்ட்டு கீதா நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ கீதா நேராக கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோயோ இவங்க வேற இப்படி முறைச்சிக்கிட்டு போகிறாங்களே, மாடிக்கு போனால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்களே அப்படின்ட்டு கார்த்தி நேராக அபிராமி கிட்ட, சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்ல அபிராமியே சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போனதோட கீதா சரியான கோவத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ கீதா கேட்குறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை சுறுசுறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தீபா வந்தால் தானே நீங்கள் வந்துட்டு தீபா காலத்தில் தாலி கட்ட முடியும், அது எப்படி தீபா உருவத்தில் இருக்கிற எனக்கு நீங்கள் எப்படி தாலி கட்ட முடியும் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் தீபாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்காக தான் நான் 10 நாள் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, நீங்கள் இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க தீபா உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், தீபா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்காங்க, அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு. கீதாவும், என்னமோ மேன் நீ சொல்கிற, ஆனால் என்னால் நம்பவே முடியலை, அந்த போலீஸ் சொன்னதை பார்த்தா உங்கள் லஃபர் அந்த பாறையிலேருந்து உளுந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இதை பற்றி நான் இப்போ பேசுகிறதுக்கு விரும்பலை, உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 10 நாளையில் கல்யாணம் நடக்கும், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது, எனக்கும் தீபாவுக்கும் அப்படின்னு சொல்ல
கீதாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப அந்த ஒரு போட்டோ இருக்குல்ல, காத்துல பறந்து போணுச்சுல்ல, அந்த போட்டோ நேரா வந்துட்டு யாரோட கையில சிக்குதுன்னா அபிராமியோட கையில சிக்குது. அபிராமி அந்த போட்டோவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு இது? நம்மள தீபா மாதிரி இருக்கு, ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காளே அப்படின்னு. அபிராமி நேரா அருணாச்சலத்துக்கிட்ட போட்டோவை கொண்டு போய் காமிக்கிறாங்க. அருணாச்சலம் அந்த போட்டோவை பார்த்துட்டு, என்ன அபிராமி இது? நம்ம மருமக தீபாவா இது? இது எப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, அதாங்க எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா கார்த்திக்கே கால் பண்றாங்க. அப்ப கார்த்தி நேரா கீதாட்ட என்னன்னு தெரியல, அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, கீதாவும் சரி அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா போனை அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்றாங்க, கார்த்தி என் ரூமுக்கு வாயப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி இந்த போட்டோவை பாருப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? இது அந்த கீதாவோட போட்டோவாச்சு அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி எப்பப்பா தீபா ஃபேன் ஷர்ட் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்திருக்கா, பார்க்கவே ரொம்ப மாடர்னா இருக்காப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா இது எப்பயோ நாங்க வெளியில போகும் பொழுது போட்டோ எடுத்ததுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என்னப்பா இத்தனை நாளும் தீபா இவ்வளவு மாடர்னா இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்லம்மா தீபாவை ஒரு நாள் மாடர்னா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தாம்மா இது. ரூமுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, காற்றுல பறந்து வந்திருக்கும்பா அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், சரிம்மா அந்த ஃபோட்டோவை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சிரிச்சுக்கிட்டே, சரி இந்தாப்பா உன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு பின்னாடி அந்த ஃபோட்டோவை திரும்பி பார்க்க, அந்த ஃபோட்டோவில் கீதா அப்புறம் அதில் அட்ரஸும் இருக்குது. இதை பார்த்ததோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. இதில் எப்படி இந்த கீதாவோட அட்ரஸ் இருக்குது, இது எங்கேருந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு கார்த்திக்கே சந்தேகம். அப்போ கார்த்தி நேராக கீதாவோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு நேராக கீதாவை பார்க்குறாரு. கீதா தூங்கிட்டு இருக்காங்க. கார்த்தி நேராக அந்த ஃபோட்டோவையும் பின்னாடி இருக்க பேரையும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு பேர் கீதா, இந்த பொண்ணு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் உமன், எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ரொம்ப சந்தேகம். அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இதை பற்றி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறான். இந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி கேட்க முடியாது. நம்ம சரவணன் கிட்ட இவங்களோட ஃபோட்டோவை கொடுத்து கேட்போம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சரவணன் நேராக அவருடைய டேபிளை பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிஷோர் ஃபோட்டோவை கொடுத்துட்டு போனாருல்ல, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருந்த ஃபோட்டோவை காணோம். அப்போ கிஷோர் நினைக்கிறாரு, என்ன இது, ஃபோட்டோ இங்கே தானே இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ எங்கே போணுச்சு அப்படின்ட்டு நேராக பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் செல்வி கிட்ட, செல்வி இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, கிஷோர் கொடுத்துட்டு போனாங்களே அந்த ஃபோட்டோ எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த செல்வி சொல்கிறாங்க, சார் இங்கே தான் சார் இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனே, கார்த்திகம் தீபா மேடமும் வந்திருக்கிறப்ப கூட அங்கே இருந்துச்சு, அவங்க போன பிறகு தான் காணுமா அப்படின்னு கேட்க, சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் அவங்க இருந்த வரைக்கும் இருந்துச்சே, நான் பார்த்தனே அப்படின்னு. அப்போ செல்வி கேட்குறாங்க, சார் அந்த ஃபோட்டோ இருந்தால் தானே சார் அந்த லேடியை கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் நேராக அந்த கிஷோர் கிட்ட ஃபோட்டோவை கேளுங்க சார் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சரி ஓகே நான் அவங்கக்கிட்டே நேராக கேட்குறேன், ரைட்டர் அந்த நம்பரை கொண்டாங்க அப்படின்னு சொல்ல, ரைட்டர் நேராக அந்த கிஷோரோட நம்பர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. சரவணன் அந்த நம்பரை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டே நேராக கிஷோருக்கு கால் பண்ணுறாங்க. கிஷோர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார் அந்த கீதாவை பற்றி ஏதாவது லீடு கிடச்சிச்சா, அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அதை பற்றி கேட்குறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு மிஸ் ஆகிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கிஷோர் சொல்கிறாரு, எந்த ஃபோட்டோ சார் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, சார் கீதாவோட ஃபோட்டோ கொடுத்துட்டு போனீங்களா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு மிஸ் ஆகிட்டு, ஸோ அந்த ஃபோட்டோ இன்னொன்று வேணும், ஸோ கிடைக்குமா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்ல, கிஷோரும் சரிங்க சார் நான் உடனே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ சரவணன் நேராக வந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க, கிஷோர் நேராக கான்ஸ்டபிள் கிட்ட, யோ அந்த கீதாவோட ஃபோட்டோவை அனுப்பியா அப்படின்னு சொல்ல, கான்ஸ்டபிள் நேராக சரவணனுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததோட சரவணன் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாரு. என்னன்னா தீபா மாதிரியே ஒரு பொண்ணு மாடர்னா இருக்காங்க. அப்ப சரவணனுக்கு செம்ம ஷாக்கு, என்ன இது இந்த பொண்ணு தீபா மாதிரியே இருக்காங்களே, நம்ம இதை பத்தி கார்த்திகிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சரவணன் அப்படின்னு சொல்ல, அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி எங்க இருக்கீங்க, உங்களை நான் இமீடியட்டா மீட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு.
அப்ப கீதா கேக்குறாங்க, யார் ஃபோன்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரவணன் தான் கால் பண்றாரு. இந்த கேஸ பத்தி தான் கேட்க கால் பண்றாங்க போல அப்படின்னு. கீதா நினைக்கிறாங்க, ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நேரா சரவணனை பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. நேரா சரவணனை போய் பாக்குறாங்க. சரவணன் நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு. கார்த்தி கேக்குறாரு, என்ன இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல உள்ள போட்டோவை காமிக்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சார் இது தீபா சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, கார்த்தி இந்த பொண்ணு தீபா கிடையாது, இந்த பொண்ணு பேரு வந்துட்டு கீதா. இந்த பொண்ணு ஒரு அக்யூஸ்டு, கர்நாடகாவில் ரொம்ப தேடப்படுற குற்றவாளி. அவங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் வந்துட்டு இங்க என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு தப்பிச்சு போயிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி உண்மையை சொல்லுங்க, உங்க கூட இருக்கிறது தீபா இல்ல தானே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா என் கூட இருக்கிறது தீபா இல்ல சார் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி எதுக்காக இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணு ஒரு அக்யூஸ்டு. இந்த பொண்ணால உங்க குடும்பத்துக்கு ஆபத்து வரும். எதுக்காக இந்த பொண்ணை உங்க குடும்பத்தோட வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தானே சரவணன். இது மாதிரி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பதான் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தேன், ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க. உடனே நான் அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண, அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ வரைக்கும் நான் அது தீபா தான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு தீபா இல்லைன்னு சொன்னதோட நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கால் பண்ணி நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்ச நேரத்துல தீபாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் சொல்லிட்டேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட நான் கெஞ்சினேன், தீபா மாதிரி நடிங்க அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சாரியையும் கொடுத்தேன், அந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லை. நான் ரொம்ப சோகமா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இந்த தீபா வந்துட்டு காணோம் சொல்ல போற அந்த நேரத்துல டக்குன்னு அந்த பொண்ணு வந்துட்டா, இது மாதிரி நான் தான் தீபா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு இப்ப தீபாவா நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒத்துக்காதவ மறுபடியும் உன்கிட்ட நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு கார்த்தி. இந்த பொண்ணு தேடப்படுற அக்யூஸ்டு. ஸோ இவங்களை நீ நம்பாம சீக்கிரம் போலீஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்ப சரவணன் சொன்னதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சரவணன், எங்க அம்மாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது. இந்த நேரத்துல நான் இப்ப திடீர்னு அந்த பொண்ணை கொண்டு போய் நான் போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா வந்துட்டு என்னை வீட்டை விட்டு போயிட்டுன்னா எங்க அம்மா தீபா இல்லைன்னா ரொம்ப சோகமாயிருவாங்க. இத்தனை நாளும் தீபாவுக்கு ஏதோ ஆகிட்டு, ஆனா நான் தான் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால ப்ளீஸ் சரவணன், ஃபர்ஸ்ட் தீபாவை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கீதாவை கொண்டு போய் போலீஸ்ல சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்றாரு, கார்த்தி நான் இப்ப கூட சொல்றேன், நீ ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற. இந்த முடிவால உனக்கு ரொம்ப ஆபத்து வரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல அந்த கீதாவை பார்த்தா அவ்வளவா வந்துட்டு ரொம்ப வில்லி மாதிரி தெரியல, அவங்க கண்டிப்பா நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும். நான் அதுக்குள்ளேயும் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, என்ன கார்த்தி நீ இன்னுமே தீபாவை கண்டுபிடிச்சிருவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, தீபா கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் கண்டிப்பா தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி இப்படி சொல்ற, நீ தான் நம்பிக்கிட்டு இருக்க தீபா உயிரோட இருக்காங்க அப்படின்னு. ஆனா தீபா வந்துட்டு எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் உயிரோட இருக்காங்களா என்ன அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வந்துட்டு அவங்களும் சேர்த்து இறந்துட்டாங்க அப்படின்னு நான் கணக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீங்க தான் கணக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க, அதனாலதான் நான் கணக்கு கொடுக்காம இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மலையடி வாரத்துக்கு கீழே ஒரு சின்ன கிராமம் இருக்கான், அந்த கிராமத்துல போய் பார்க்கலாமா? ஒருவேளை அந்த கிராமத்துல இருந்து யாராவது தீபாவை காப்பாத்தி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட கீதா நேரா கார்த்தியை பார்த்துட்டு, இங்க பாருங்க, இன்னும் உங்க ஒய்ஃபை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, ஆமா அவளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த சரவணன் சொல்றாரு, கீதா சொல்றாங்க, சரி சார் கண்டிப்பா காப்பாத்திடலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நாளைக்கு தீபாவை தேடி தான் கிளம்ப போறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி மறுநாள் காலை நேரா தீபாவை தேடுறதுக்காக சரவணனை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அந்த மலையடி வாரத்துல உள்ள கிராமத்துக்கு.
அதே கிராமத்துல தாங்க நம்ம தீபாவை ஒரு அம்மா வந்துட்டு காப்பாத்தி வச்சிருக்காங்க. தலையில மருந்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை ஆட்டோவில் கொண்டுட்டு வராங்க. அதே நேரத்துல கார்த்தி அதே ரோட்டுக்கு வராரு. அப்ப அந்த ஆட்டோவில் இருக்கிறத நம்ம கார்த்தி பார்க்கல. அதே நேரத்துல என்ன நடக்குதுன்னா அங்க இன்னொரு வில்லன் வராரு. அந்த வில்லன் தான் நம்ம தீபா கார்த்தியோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்க போறாங்க. அந்த வில்லன் கீதாவோட தொடர்புடைய வில்லன். அந்த கீதாவை கொலை பண்ணணும் அப்படின்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருக்க வில்லன். ஆட்டோ எல்லாம் கிராஸ் ஆகுது. அப்ப வில்லன் டக்குன்னு வந்துட்டு நேரா அந்த கீதாவை பாத்துறாங்க. அப்ப வில்லன் நேரா கீதாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யோ, அந்த போறாயா பாரியா கீதா, ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தவ இந்தா போயிட்டு இருக்கா. அந்த கிஷோர் என்னதாயா பண்றான், என்னமோ தேடுறேன் தேடுறேன்னு சொன்னான், கடைசியில பார்த்தா கண்ணு முன்னாடி இந்தல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்ப டிரைவர் சொல்றாரு, சார் நான் ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதானே நினைச்சுக்கிட்டு இருக்க தீபாவை ஃபாலோ பண்றாங்க. அந்த அம்மா கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்படின்னு பார்த்து அதிக இடத்துக்கு அந்த வில்லன் வராரு. வந்துட்டே நேரம் அந்த அம்மா கிட்ட, இங்க பாருமா இது யார் அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் இந்த பொண்ணு மலையடி வாரத்துல மயங்கி கிடந்தா, அதான் அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. அவர் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நான் பாத்துக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு தான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த வில்லன் நேரா தீபா பக்கத்துல நிக்கிறாங்க. தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லன் நினைக்கிறாரு, எத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் இந்த கீதாவை, எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட கம்பெனியை ஒண்ணுமில்லாம ஆக்கியிருப்பா, இவளை விடக்கூடாது, இவ கண்ணு முழிச்சத்தோட இவளை தீத்து கட்டிட்டு இந்த இடத்துல இருந்து போறேன் அப்படின்ட்டு அந்த வில்லன் கோவத்துல இருக்காரு. அதே நேரம் பார்த்து போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா அந்த வில்லன் கிட்ட, இங்க பாருங்க சார், நாங்க ரொம்ப இடத்துல தேடணும் சார், ஆனா எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு. அப்ப அந்த வக்கீல் அந்த வில்லன் சொல்றாரு, உனக்கு அறிவு இருந்தா தானே தேட வேண்டிய இடத்துல தேடி இருக்க மாட்டேன், தேவையில்லாத இடத்துல போய் தேடி இருப்ப. ஒரு லேடி கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு போறாங்க, எனக்கு தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லி நான் இவளை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, சார் நீங்க இப்பயே சொல்லுங்க சார், இப்பயே இவளை தீத்து கட்டிடலாம் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லை, இந்த இடத்துல இவளை வச்சு தீத்து கட்டினா தமிழ்நாடு போலீஸ் நம்மளை ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சிருவான், அதனால இவளை இந்த இடத்துல இருந்து நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்ல. அந்த போலீஸும் சரிங்க சார், நீங்க சொல்றதா சரிங்க சார் அப்படின்னு சொல்ல. அந்த வில்லன் சொல்றாரு, இவ ஏன் கையினாலதான் சாகணும் அப்படின்னு சொல்ல. அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க, சார் இந்த பொண்ணு எப்படின்னு கண்மொழிக்கிறதுக்கு 1 வீக் ஆயிரும் சார் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அந்த வில்லன் சொல்றாரு, சார் நாங்க வந்துட்டு இப்பவே இந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல. அப்ப அது டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் நிதானம் இல்லாம இருக்காங்க, இந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல இருக்காங்க, இந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சாதான் சார் இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியும் அப்படின்னு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ண. அப்ப போலீஸ் டாக்டர் சொல்றாங்க, சார் நீங்க வந்துட்டு போலீஸா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வேணும்னா இந்த பொண்ணு அக்யூஸ்டா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா இந்த பொண்ணு ஒப்படைக்க முடியாது, இந்த பொண்ணு கியூர் ஆன பிறகுதான் நாங்க உங்ககிட்ட இந்த பொண்ணை ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்ல. அந்த வில்லன் செம காண்டாகிறாரு. அப்ப அந்த வில்லன் நேரா போலீஸை பார்த்து, இங்க பாரியா, இவ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே மூவ் ஆகக்கூடாது, இவளுக்கு ஒரு போலீஸை வந்துட்டு போறாங்க. அப்ப அந்த கிஷோர் வந்துட்டு செம்ம டென்ஷனா நின்றுகிட்டு இருக்காரு. இவளால தான் இவளை திட்டு வாங்கிட்டு இருக்கோம், இவ கண்ணு முழிக்கட்டும், கொண்டு போய் அவளை பாறையிலே தள்ளி கொல்றோம் அப்படின்ட்டு கொலவெறியோட நிக்கிறாங்க அங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் வெளியில வந்துட்டு நேரா கான்ஸ்டபிள் கிட்ட, இங்க பாருங்கய்யா, இவ கண் முழிக்கும் பொழுது நான் அந்த போலீஸும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அது கீதா தான் அப்படின்னு நினைச்சு வில்லன் தீபாவை கடத்தி விடுறாங்க. இன்னொரு பக்கம் கீதா சேஃப்டியா கார்த்தியோட வீட்டுல இருக்காங்க. கார்த்தி 10 நாளையில தீபாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அந்த 10 நாளைக்குள்ளதான் என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நிமிஷம் நார்மல் வீடியோ தான் ஓட போகுது, வித்தவுட் மியூசிக் அண்ட் வித்தவுட் வாய்ஸ்.